என் அன்பின் சகோதரனே, சகோதரியே, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆம், வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் வருகிறது. வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களையும் சந்திக்காத மனிதர்கள் இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஒவ்வொருவருக்கும் இழப்புகள், மனிதர்களினாலே எதிர்ப்புகள், மரணம், வியாதிகள் போன்ற ஏதோ ஒரு காரியத்தினாலே மனிதன் நெருக்கப்படுகிறான். பல நேரங்களில் இப்படிப்பட்ட நெருக்கங்களை எதிர்கொள்வதற்கு மனிதனுடைய வாழ்வில் தைரியமும் இறைவனுடைய நம்பிக்கையும் எவ்வளவு முக்கியமானது என்பதை வேதாகமம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகளை கண்டு உடைந்து போகிற ஒரு மனிதர்களாக இருக்கிறீர்களா? சில வேளைகளிலே நமக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனை போராட்டங்களிலே உடைந்து போய் இதற்கு மேலே ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மையே நாம் அழித்து கொள்ளுகிறவர்களாக அல்லது தாழ்வாக எண்ணுகிறவர்களாக, அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட முடியாதபடி போராடுகிறவர்களாக அநேகர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று தங்கிதக்காரனாகிய தாவீது கர்த்தர் மேலே நம்பிக்கையுடையவனாக இருந்தான். கர்த்தர் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே, ஆபத்து காலத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை தாவீது ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவனாக இருந்தான். ஆம், அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய நெருக்கம் உண்டானது. சத்துருக்கள் வந்து அவனுடைய குடும்பத்தையே அழித்து கொண்டு போய்விட்டார்கள். எல்லா உடைமைகளையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அவனோடு கூட இருந்த, அவனை நேசித்த அவனுடைய சக வீரர்கள் எல்லாரும் அழுது புலம்பினார்கள். தாவீதினால்தான் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் தங்களுக்கு வந்ததென்று சொல்லி அழுது புலம்பின அதே மக்கள் தாவீதுக்கு விரோதமாக கற்களை எறியும்படிக்கு அவர்கள் துணிந்தார்கள். தாவீதை கொன்று போட துணிந்து அவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி கற்களை எடுத்து அடிக்கும்படி செய்ய நினைத்தார்கள். தாவீது ஒருபுறம் தன் மனைவி, குழந்தைகளை, தன்னுடைய உடைமைகளை எல்லாவற்றையும் இழந்து நெருக்கத்தில் இருக்கிறான். மறுபுறம் தான் நேசித்த ஜனங்கள் தனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதை நினைத்து அவன் அழுது புலம்பின வேளையில் தான் ஒரு காரியத்தை இப்படி செய்தான். நாம் எல்லாம் அந்த நேரத்தில் அழுது மாத்திரம் புலம்பி தேவனையும் நிந்தித்திருப்போம். ஆனால் தாவீது எப்படி சொல்லுகிறான்? என் தேவனே, நீர் என்னை பலப்படுத்தும், நீர் என்னை ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இழந்தவைகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தான். ஆமேன்.